ஃபில்லார்ட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இதில் தினம் ஒரு வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து அடிப்படை தேவைகள் என்ன, ஒரு பொருளோட காஸ்ட் என்ன, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் இருக்கணும், ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் வந்து அது கட்டுறதுக்கு தேவையான முறைகளாகட்டும், அதே சமயம் அதுக்கான செலவுகள், எங்கெல்லாம் இதை வாங்கலாம், இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட், ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் புதுசாக ப்ராஜெக்ட் வருது, ஸோ அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ லேண்டாக இருந்தாலும் சரி, பிளாட்டாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் அதுக்கு என்னென்னலாம் தேவை, அந்த பிளாட் வாங்கணும்னா எதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் தேவை இருக்குது, அதே மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புதுசாக வர லே அவுட் அண்ட் தென் பிளான், டெவலப்மெண்ட் சிட்டிஸோட டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்க வீடு வந்து சேலுக்கு வந்தாலும் சரி, அது வந்து ஒரு புது ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தை பற்றியுமே இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது, லைக் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரிப்பேர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுனாலும் சென்னை முழுக்க இது வந்து செய்து தரப்படும். அதை செய்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆடில் கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம். ஸோ அவங்க வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதுக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 10x10 ஒரு பிரிக் வாலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கான காஸ்ட் எவ்வளோ செலவாகும், இன்க்ளூடிங் வந்து ஒரு மெட்டீரியல், அண்ட் தென் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஸ்ட், தட் இஸ் வந்து என்னென்னலாம் தேவை. ஒரு செங்கல் வச்சு வீடு கட்டுறோன்னு சொன்னால் ஒரு 10க்கு 10 வாளுக்கு மணல் வேணும், சிமெண்ட் வேணும், அண்ட் தென் வந்து கல் வேணும், இதோட காஸ்ட் எவ்வளோ, அண்ட் தென் லேபர் காஸ்ட் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தினமும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் புதுசாக வர லேஅவுட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஏதாச்சும், தட் இஸ் நீங்கள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்க, இல்லை ரிப்பேர் ஒர்க்ஸ், நீங்கள் சென்னை முழுக்க எது வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு தேவையான ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 10x10க்கு வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபீட் வந்து 10 லென்த்து, அண்ட் தென் வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திக்னஸ், ஸோ நம்ம 4.5 செவரு. ஸோ ஒரு நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் 4.5 இருக்கும், 3/4 செவரும் போட்டிருப்போம். ஸோ அவுட்டர்லாம் 3/4 இருக்கும். ஸோ இன்சைட் வால் வந்து 4.5 4.5 வந்து இருக்கும். ஸோ நான் வந்து 4.5க்கான பட்ஜெட்டே வந்து இதில் வந்து டிசைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு செங்கலோட லென்த்து 9 இன்ச் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா 4.5. ஸோ இந்த மாதிரி இருக்க செங்கலோட சைஸுக்கு திக்னஸ் வந்து 3 இன்ச் திக்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளவு கல், மணல், அதுக்கு ஆனால் சிமெண்ட்டு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.529 பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட். தட் இஸ் வந்து நீங்கள் இது வந்து அப்ராக்சிமேட். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 மூட்டை சிமெண்ட் வரைக்கும் தேவைப்படும். சாண்டு வந்து ஒரு 10 குழி மணல் தேவைப்படும். இப்போ வந்து சாண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்சாண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆற்று மணலாக இருந்தாலும் சரி, ஸோ எதுனாலும் 10 குழி வந்து மணல் வந்து தேவை. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ், எவ்வளோ பிரிக்ஸ் வேணும். ஸோ இந்த கால்குலேஷன் பிரகாரம் 506. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 510 செங்கல் வந்து கற்கள் தேவைப்படும். இது வந்து ஃபுல் அந்த 10க்கு 10 வாலில் உங்களுக்கு ஜன்னல், கதவு எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட் செவருக்கான செங்கல் கல்லோட அளவு. இன்கேஸ் வந்து அதில் ஒரு ஜன்னல் வரப்போகுது, விண்டோ வரப்போகுது,
இல்லை மெயின் டோர் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அது போக கல் வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செவுரு முழுக்க எதுவும் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக செங்கல் வச்சு கட்டுறதுக்கான அளவு இது. ஸோ இதோட ரேட்டு வந்து எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 10 ரூபா ஒரு கல், இப்போ மார்க்கெட்டில் வந்து 8 ருபீஸ்க்கு இருக்கும், 7.5க்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 10 வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ரைஸ் பண்ணால் கூட ஒரு 5000 ருபீஸ் செங்கல், 100 ரூபா மணலுக்குன்னா கூட ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து சேண்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து உங்களுக்கு 2 பேக் வந்து அனதர் 900 ருபீஸ், 450 ருபீஸ் ஒரு பேக்னா கூட. ஸோ அரௌண்ட் வந்து 7000 ருபீஸ் இதோட காஸ்ட் ஆகுது. ஸோ லேபர் பெர் டே லேபர் இதுக்கு வந்து ஒரு 2 டேஸ் சார்ஜ். ஸோ ஒரு டேயோட லேபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் இன்க்ளூடிங் வந்து ஒரு கொத்தனார், அதுக்கு அவரோட ஹெல்ப்பர், ஸோ இவங்க 2 பேரையுமே சேர்த்து ஸோ 4 லேபர்ஸ் வந்து போடும்போது 4000 ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ். ஸோ அரௌண்ட் 7 + 4 உங்களுக்கு 11,000 ருபீஸ் அரௌண்ட் நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் கால்குலேஷன். ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணுறது. ஸோ ஒரு செவருக்கு எவ்வளோ ஆகும், ஸோ கட்டுறதுக்கு மட்டுமே, ஸோ நாட் த பிளாஸ்டரிங், ஸோ கட்டுறதுக்கு பூசு வேலை இல்லாமல் கட்டுறதுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 10 செவருக்கு கண்டிப்பாக 11,000 - 12,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பட்ஜெட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அயர்ன் ஸ்டீல் எதையும் யூஸ் பண்ணலை, வெறும் கல், மண், சிமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கே வந்து இந்த பட்ஜெட் வந்து தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தினம் ஒரு தகவலாக பார்ப்போம். அதன் புது ப்ராஜெக்ட் வர்றதை நம்ம தமிழ்நாடு முழுக்க என்ன ப்ராஜெக்ட்லாம் வருது அப்படின்றத அதுக்கான டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவை, இல்லை ரிப்பேர் ஒர்க்ஸ், நாட் ஓன்லி பெரிய ஒர்க்கில், இல்லை சின்ன ஒர்க், நீங்கள் வந்து ஒரு பாத்ரூமில் லீக்கேஜ் இருக்குது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி தரணுன்னாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஒர்க் நியூ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, பில்டிங் எதுனாலும் சரி, நீங்கள் லைக் டைல்ஸு அண்ட் தென் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், எனி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்கள் எதுனாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸை கொடுப்பாங்க, அதே மாதிரி பேசிக் பிளானும் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷனையும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து தட் இஸ் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபில்லர்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.